கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவஜனமே, ஒரு முறை ஊழியர் ஒருவர் ஊழியத்தின் நிமித்தம் தூர தேசத்திற்கு போகவும் அங்கு விடுதி ஒன்றில் தங்கவும் நேரிட்டது. அறிமுகமில்லாத இடத்தில் தன்னந்தனியாக இரவு தங்குவது உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தினாலும் கூட தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தூங்கிவிட்டார். நடு இரவில் ஒரு பயங்கரமான பிசாசு இவரோடு போராடும்படி வந்தது. உனக்கு தீமை செய்து கொல்லவே நான் வந்திருக்கிறேன் என்று கெர்ச்சித்தது. ஊழியருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ரத்தம் ரத்தம் ரத்தத்தால் ஜெயம் என்று சொல்ல ஆரம்பித்தார். அதை கேட்டதும் பிசாசு இன்னும் அட்டகாசமாய் சிரித்தது. ரத்தமாம் ரத்தம், எனக்கு ஆடு மாடு கோழியின் ரத்தத்தில் பிரியம் அதிகம். நான் ஏன் ரத்தத்திற்கு பயப்பட வேண்டும் என்று மீண்டும் அகோரமாய் சிரித்தது. அப்பொழுதுதான் ஊழியர் தன் தவறை உணர்ந்தார். வெறும் ரத்தம் சத்ருவை ஒரு நாளும் விரட்டாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே வல்லமையுள்ள ஆயுதம் என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன்மேல் தெளிக்கிறேன் என்று சொல்லி உறுதியாய் அதட்டினார். அவ்வளவுதான், அந்த பிசாசின் உருவம் நடுங்க ஆரம்பித்தது. அவரது கண்களுக்கு முன்பாகவே சிறிது சிறிதாக கடைசியில் உருவ தெரியாதபடி குறுகி மறைந்தது. விழித்து கொண்ட போதகர் உடனே முழங்காற்படியிட்டு கல்வாரிக்கு நேராய் தன் உள்ளத்தை ஏறெடுத்தார். வெறும் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே வல்லமையுள்ளது. அவரது நாமத்தோடு இணைந்த ரத்தத்தின் பலத்தாலேயே சத்ருவை எதிர்க்கவும் ஜெயிக்கவும் முடியும் என்பதை அறிந்து கொண்டார். தேவஜனமே, இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். எதையோ பார்த்து பயந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய நாமம் உங்களோடு கூட இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், தடை கற்களாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே இவற்றை முற்றிலுமாய் சங்கரிக்கிறேன் என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வருவதை பார்ப்பீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆனால் நமக்கு அதை பார்க்கிலும் மேலாய் ஆண்டவரே இறங்கி வந்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்படி என்றால் உங்களுக்கு தீமை நேரிடுமா? நேரிடவே நேரிடாது. அவர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற சிறு பலவீனத்தினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு அது வந்து விடுமோ, இதுவா இருக்குமோ என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் ஆகாது மகளே. என் ரத்தத்தை நான் உனக்காக சிந்தி இருக்கிறேனே, என் ரத்தத்தினால் உன்னை மூடி இருக்கிறேனே, எதுவும் உன்னை தொட அதிகாரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்பான கோட்டைக்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.